ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே போட்டு. இது வந்து நான் மோல்ஸ் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்போது எனக்கு அடிஷ்னலாக மோல்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ அது நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கிறதுக்கு தான் ஒரு சின்ன வீடியோ. ஆக்சுவலி இன்ஸ்டா பேஜ் தான் இது. வந்து ஒரு மல்டி பேடு. ஸோ உங்களுக்கே தெரியும், லக்ஷ்மி, விநாயகர், பீகாக், இந்த மாங்காய் பிஞ்சு, லோட்டஸ், இது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் பேடு. ஆல்ரெடி எங்கிட்டையும் இருக்குது, நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ இது நான் வச்சுருக்கிற, நான் செஞ்ச பீட்ஸ் பேடு. இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஷேப்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா, உள்ளே வந்து அந்த இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஒரு ஓவல் ஷேப், வந்து இது வேறு டிஃப்ரென்ஸு. இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா, இங்கே பாருங்கள் ஓவல் ஷேப், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் எனக்கு வந்து இன்னொரு மோல்ட் தேவைப்பட்டுச்சு, நான் வாங்கினேன். இதே ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இவங்கக்கிட்ட ஸ்கொயரு, ஸோ ரெக்டாங்கிள் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் இது ஒரு பேடு. ஓகே, இதோட சைஸும் பார்த்திங்கன்னா காம்பேக்டான சைஸ் தான், ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது. ஸோ இது ப்ளஸ் வந்து இந்த பீகாக் இதுதான் எனக்கு மெயினாக நிறையா தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேட். இது வந்து நானும் பார்த்து ஒரு ஜுவல்லரி வாங்கி அதில் கட் பண்ணி அதில் பண்ணுறதுக்கு பேசாமல் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பீஸை ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் வந்து அவங்கக்கிட்ட வாங்கினதான். இது ஒரு பீகாக்கு. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 4 பேடும் பார்த்திங்கன்னா யார்கிட்ட வாங்கினேன்னா ஆர்ட் பை மஞ்சு அப்படிங்கிறவங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த 4 பேடும் வந்து அவங்கக்கிட்ட, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ப்ளங்கர்ஸ் வாங்கினேன். ஸோ இது ஃப்ளவர் டைப்பு, இது வந்து இது பூ டைப்பு. இது வந்து இது அவங்கக்கிட்ட வாங்கினது தான், ஓகேவா. சாரி, இது ரெண்டும் வந்து இன்னொரு பேஜு. இவங்க வந்து ஈரோடில் தான் இருக்கிறாங்க, ஆசினின்ட்டு. அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே க்ளே ஆர்டர் பண்ணுவேன். க்ளே ஆர்டர் பண்ணுறப்போ இந்த பீஸ் ரெண்டையும் வாங்கினேன். ப்ளங்கர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட வாங்கலை. ஸோ இந்த 4 பேட் மட்டும்தான் வந்து ஆர்ட் பை மஞ்சு அவங்கக்கிட்ட வாங்கினது. இந்த பேட் பார்த்திங்கன்னா டெரகோட்டா மோல்டு ஹவுஸ், ஓகேங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினது. இது என்னோடய ஃபேவரெட்டு, ஒன் ஆஃப் தி ஃபேவரெட்னு சொல்லலாம், ராம் பரிவார். கண்டிப்பாக இனி அடுத்த நெக்ஸ்ட்டு ஹாரம் வந்து இல்லை நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி வந்து ரிலேட்டட் டு ராம் பரிவார் இருக்கும். அப்புறம் இந்த ஒரு மாங்காய் பிஞ்சு, இது வந்து இதுக்கேற்ற மாதிரி சைஸில் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து அவங்ககிட்ட மோல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து இந்த ராம் பரிவாருக்கு ஸ்ட்ரெட்டு, ஓகேங்களா. ஹாஃப் ஜிம்கி தான் வரும், ஃபுல் ஜிம்கி நம்ம பண்ணிக்கலாம் வேணுன்னா. வேறு இதில் வந்து ஃபுல் ஜிம்கி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெட்டாக வரும், இது வந்து ஜிம்காவாக வரும். இது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பீடோட தான், ஓகேங்களா. இது பீடு, ஸோ இதுவும் பீடு. இது அவங்கக்கிட்ட ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி இன்ஸ்டாவில் நிறையா போட்டு வச்சுருக்குறாங்க, அதில் பார்த்து நான் பிக் பண்ணி கேட்டது தான். ப்ளஸ் இதுவும் ஒன் ஆஃப் தி மோல்ஸ் ஐ எக்ஸ்பெக்டட். ஆனால் நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ஜுவல்லரிஸ் இதில் கிடைக்கல. ஸோ ரொம்ப நாள் ரொம்ப நாளாக வந்து நான் எதிர்பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இவங்கக்கிட்ட நான் சரி நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நான் இதை மோல்ட் போட்டுட்டேன். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு அவங்கக்கிட்ட வாங்கினது. இது ஒன்று பார்த்திங்கன்னா கதக் ஃபேஸ் இருக்கும், ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட என்னென்ன ப்ளங்கர்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். இது ஒரு டைப்பு. இது ஃப்ளார், டேசி ஃப்ளார் பெங்கல்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து டைமண்டு, அப்புறம் ரெக்டாங்கிள், ஓவல், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஹார்ட் இன் ஷேப்பு.
ஹார்ட்டின் ஷேப் வந்து நான் இன்னும் அந்த ஐடியா வரல, பட் ஆனால் போட்டு வச்சுருக்கிறேன். நான் ஒரு செட்டாகவே போட்டுடலாம் அப்படின்ட்டு. இது வந்து ரவுண்டு, சாரி, இதில் 3 சைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நான் அவங்கக்கிட்ட வாங்கினது. ஸோ எனக்கு வந்து ப்ளங்கர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஓவல் ஷேப்ஸ் வந்து பீட்ஸுக்கு தேவை. ஸோ அதனால் நான் போட்டு கட் பண்ணி எடுத்து இது பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக ஸ்கொயர் ஷேப் வேணும். அப்படிங்கிறதுனால நான் அடிஷ்னலாக வந்து சரி எப்படி இருந்தாலும் வாலண்டியராக நம்மளுக்கு அடுத்தடுத்த சைஸஸ் வேணுமில்ல அப்படிங்கிறதுனால நான் இது போட்டுட்டேன். ஏன்னா இது வந்து நீங்கள் என்ன தான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு சைஸஸ் வேரி ஆகும். ஆல்ரெடி ஒரு ஜுவல் பண்ணினேன், எனக்கு அதையே மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணாலும் சைஸஸ் வேரி ஆகுது. ஸோ அதனால தான் எனக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டுட்டேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கணும், போட்டு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனால் வாங்கிக்குங்க. ஓவல் ஷேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து தேவையில்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் எனக்கு போக போக வந்து பண்ண வந்து ஓகே இது தேவைப்படுதுன்ட்டு நிறைய சர்ச் பண்ணி தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இவங்க பேஜ் வேணும், லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னிங்கனாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ப்ளஸ் வந்து காண்டாக்ட் வேணுனாலும் நான் இன்ஸ்டாவோட லிங்க்கை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.